இந்த ஜேவிபி கட்சியில் தற்பொழுது அதன் முகத்தை மாற்றிவிட்டு என்பிபி ஆட்சியாக இன்று ஆட்சிக்களத்திலே அரசியல் ரீதியாக இந்த ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கான அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று வீடு வீடாக பன்சாலையாக தனது பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் இந்த ஜேவிபி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கடந்த காலங்களில் எங்களது நிச்சயமற்ற தன்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள், இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் தாங்கள் வெற்றி கொண்டாலும் ஆனால் அவர்கள் வெற்றி அல்ல தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார். நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணித்து இந்த பிரதேசத்தையும் இந்த நாட்டையும் நாங்கள் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் என்பிபி இந்த அலைதான் உங்களுக்கு கண்களில் எதிர்க்கின்றது. எதிர்கட்சியினர் நாங்கள் கூறிய வாக்குறுதிகளை பொய் என்று கூறினாலும் ஆனாலும் நாங்கள் அதை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனமா என்ற விஷயத்தில் சர்வதேசம் இந்த நாட்டிலே அமைச்சரவை பார்க்கிற நேரம் அங்கே முஸ்லீம்கள் இல்லைன்னா அங்கே முஸ்லீம்கள் அங்கே கணக்கெடுக்கப்படாத ஒரு சின்ன ஒரு கூட்டம் என்ற ஒரு எடுகோள் தான் அங்கு எடுக்கப்படும். இது தனிநபர்களை அலங்கரிக்கிற வேலையில் அமைச்சர் பதவி கொடுப்பது தகுதியானவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். கடைசி நேரத்திலே இந்த மக்களை அனுரகுமாரவின் கொள்கைக்கு வாக்கு போடுங்கள் என்று சம்மாந்துறை தொகுதியில் தான் சில வாக்குகள் நாம் எதிர்பாராமல் விலகி போய் இந்த மாவட்டத்திற்கும் எங்களுக்கு தலைமைகள் இல்லை, ஒருவருக்கும் தலைமை இல்லை. 80,000 வாக்குகளை பெற்று எடுத்த அந்த மக்களுக்கும் எந்த விதமான ஒரு தலைமை ஒன்றுமே இல்லாமல் சீரழித்தவர்கள் மீண்டும் களமிறங்கி இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே ரமலான் மாதம் பெறுகின்றது என்று சொன்னால் முஸ்லிம்கள் நாட்டிலே பதட்டமாக இருப்பார்கள். நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இடத்திலே இனக்கலவரம் வந்துவிடும். ஹலால் ஹராம் என்ற பிரச்சனையை கொண்டு வருவார்கள், அல்லது சஹ்ரானுடைய பிரச்சனை வந்தது. அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே கிறிஸ்மேன் என்ற பிரச்சனை வந்தது. நாங்கள் நிம்மதி இழந்தவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் மிகவும் நிம்மதியாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அனுஷ்டித்தோம். மிகவும் நிம்மதியாக பெருநாளை கொண்டாடினோம். ஆகவே இங்குதான் அனுர திசாநாயக்க அவருடைய தேசிய நல்லிணக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அனுர திசாநாயக்க அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சிங்கள கட்சியும், அது ஏவிபியாக இருக்கலாம், யுஎன்பியாக இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை தாங்களாகவே தரமாட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மனத்திலே ஒரு அதிகார பரவலாக்கல் என்பது ஒரு தேவையற்ற விஷயம் ஒன்று எண்ணத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு நியாயமான ஒரு தங்களுக்காக உண்மையாகவே பாடுபடக்கூடிய ஒரு கட்சியை தேர்வதன் மூலம் அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் அதை நோக்கி செல்ல முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய கட்சி என்று சொல்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய வட்டாரங்களை வெறும் 51% வாக்குகளால் வென்று நாங்கள் போதாது. ஜனாதிபதியுடைய கட்சியா இருக்கட்டும், ஏனைய கட்சியா இருக்கட்டும், அவர்கள் 51% வாக்கை எடுத்து வந்தால் அவங்களுக்கு போதும். ஏனென்றால் அவங்களுடைய தேவை தங்களுக்கு மக்கள் அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார் என்ற செய்தியை சொல்றது மாத்திரம்தான். ஆனா எங்களுடைய வட்டாரங்களிலே 80%க்கும் அதிகமான வாக்குகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த எதிர்கட்சி தொடர்பாக மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றபடியே சொன்னா ஒரு வடிவா விலங்கு. கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்ட இல்லாட்டிக்கு கெசட் மூலமாக மக்களிடமிருந்து சட்ட ரீதியாக பெறப்பட்டிருந்து பல்வேறு தரப்பட்ட காணிகள், குறிப்பாக துறைமுக அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற காணிகள், இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இன்றைக்கு இது ஒரு இறுதியான ஒரு நிலைமையில் இருக்குது. நாங்கள் நம்புகிறோம் எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்குள் இந்த மக்களது குடியிருப்பு பகுதிகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கிடைச்ச ஒரு பாரிய ஒரு வெற்றி. எந்த வகையிலையும் மக்கள் குடியிருக்கிற பிரதேசங்களிலிருந்து மக்களை அகற்றப்போவது இல்லை.